வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீம் பால் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் வறுமை தொடர்பாக அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை சுதந்திரத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட குழுக்கள்லேருந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணது அண்ட் இப்போ நிதி ஆயோக் வரைக்கும் பல்வேறு விதமாக என்னென்ன குழுக்கள்லாம் அமைச்சாங்க வறுமையை ஒழிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் டீட்டெயிலாக ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் எப்பயும் போல் ஒரு சூப்பர் ரிவிஷன் மாதிரி ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வறுமையை ஒழிக்கணும்னு என்னென்ன மாதிரிலாம் எஃபோர்ட் எடுத்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே முதலாக வறுமை கோட்டை கணக்கிட முயற்சி செஞ்சவர் யார் அப்படின்னா இந்தியாவோட முதுபெரும் மனிதரான தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். இவர் எழுதின புத்தகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரிங்களா? இவர் எப்படி இந்த வறுமை கோட்டை கணக்கிட்டார் அப்படின்னா விசித்திரமான முறையில் கணக்கிட்டுப்பார். என்னென்னா ஜெயில் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது சிறை வாழ்வு செலவு. ஒரு கைதி உயிர் வாழ தேவையான குறைஞ்சபட்ச உணவு, அவனுக்கு தேவையான செலவு, இதை கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சாதாரண மனுஷனோட செலவுன்றது கைதியோட செலவில் 3/2 பங்காக தான் இருக்கும் அப்படின்றத கணிச்சார். ஸோ அதனால் நபருக்கு ஆண்டுக்கு 16லேருந்து 35 ரூபா அப்படின்ற வறுமை கோட்டை நிர்ணயம் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் முதலாக வறுமையை மதிப்பிட முயன்றவர் யாருன்னு நம்ம கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். சரிங்களா? ரெண்டாவது தேசிய திட்டக்குழு, நேஷ்னல் பிளானிங் கமிட்டி 1938 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தான் இந்த தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கினாங்க. இவர் ஒரு நபருக்கு மாதத்துக்கு 15லேருந்து 20 ரூபா தான் குறைஞ்சபட்ச நுகர்வு தேவை அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறாங்க. அடுத்ததான் 3வது பம்பாய் திட்டம், பாம்பே பிளான்னு சொல்லுறது 1944. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆண்டுக்கு 75 ரூபா போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திட்டக்குழுவோட பணிக்குழு, ஒர்க்கிங் குரூப். அதாவது ஆல்ரெடி தேசிய திட்டக்குழு அமைச்சாங்களா, அதோட அடுத்த வருஷம் தான் அவங்க 15 to 20ன்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இவங்க 20 to 25 இதை கிராமப்புறம் நகர்ப்புறம்னு பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆய்வுக்குழு மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் தண்டேகர் மற்றும் ராத் குழு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பணத்தை அடிப்படையாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படையில் ஃபஸ்ட்டு அதாவது கலோரிஸ் பேசிஸில் இவங்க சாப்பிட்ற உணவு அடிப்படையில் வறுமை கோட்டை கணக்கிடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆய்வு நடத்தினது தான் இந்த தண்டேகர் மற்றும் ராத் குழு 1971. இவங்க கிராமம் நகரம்னா தனித்தனியாக வேறுபாடு பார்க்காம டெய்லி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கலோரி உணவு வேணும் அப்படின்றத மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதன்படி 2250 கலோரிஸ் ஒரு நாளைக்கு உணவு பெற முடியாதவங்க வறுமை கோட்டிக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே முதலாக பணத்தை அடிப்படையாக வைக்காமல் கலோரி அடிப்படையில் வறுமை கோட்டை நிர்ணயம் பண்ணவங்க தண்டேகர் மற்றும் ராத். சரிங்களா? அடுத்ததாக பகவதி குழு 1973. இது வேலையின்மைக்காக அமைக்கப்பட்ட குழு தான். அதாவது வறுமை எதனால் வருது, வேலை இல்லை அப்படின்னா தான் அந்த இடத்துல வறுமை வரும். ஸோ அதை வேலையின்மையை ஆராயிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த பகவதி குழு. அடுத்ததாக அலக்குழு, ஒய்கே அலக்குழு 1979 அமைச்சாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் தனித்தனியாக கலோரி அளவு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ கிராமப்புறத்துக்குன்னு தனியாக 2400 கலோரிஸும், நகர்ப்புறம்னா 2100 கலோரிஸும். ஏன்னா கிராமத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறனால அவங்களுக்கு 2400, நகரத்தில் இருக்கவங்களுக்கு 2100 போதும் அப்படின்ற மாதிரி கிராமம் நகரம்னு பிரித்து கலோரி அளவை நிர்ணயம் பண்ணுறாங்க. யார்? ஒய்கே அலக்குழு 1979. அடுத்ததாக லக்டவாலா குழு 1993. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அளவில் வறுமை கோடை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணுறாங்க. இன்னொன்று கஸ்டமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது நுகர்வோர் விலை குறியீடை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை கிராமப்புறத்தில் ஏற்படக்கூடிய வறுமையை சிபிஐ ஏஎல், அதாவது அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அப்படின்னும், நகர்ப்புறத்துக்கு சிபிஐ ஐடபிள்யூ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், தொழில்துறை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ பிரித்து கொண்டு வந்தது தான் இந்த லக்டவாலா குழு. ஸோ ஸ்டேட் வைஸாக ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைனை பிரிக்கிறதும் சிபிஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் தான் இவங்களோட முக்கியத்துவம். இப்போ அடுத்ததாக நவீனமயமாகுது, அதாவது 20ஆம் வருஷத்துக்குள்ளே நுழையிறோம். ஸோ அப்போ அமைக்கப்பட்ட குழு தான் சுரேஷ் டெண்டுல்கர் குழு 2009. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இவங்க செஞ்ச மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா பழமையான கலோரி பேசிஸில் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக நான் கைவிட்டுட்டாங்க. வேணாம், கலோரி பேசிஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்னா MPECE, மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மாதாந்திர நபர் நுகர்வு செலவு அப்படின்ற முறையை கொண்டு வராங்க.
மாதம் ஒரு நபருக்கு எவ்வளோ செலவு தேவைப்படும் அப்படின்றத தான் கொண்டு வராங்க. அதில் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான உணவு, அவனோட சாப்பாடு, அவனோட ஹெல்த்து சுகாதாரம் சம்மந்தமானது, கல்வி, அவனுக்கு தேவையான கல்வி, இந்த செலவையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிட்டது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சரிங்களா. இந்த சுரேஷ் டெண்டுல்கர் குழு தான் ஒரு ஆளோட சாப்பாட்டுக்கும் சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து அந்த செலவுகளையும் கணக்கில் எடுத்தது தான் அந்த வறுமையை நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுகோல் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமத்தில் மாதத்துக்கு 816 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னும், நகர்ப்புறத்தில் வந்து மாதம் 1000 ரூபா வரைக்கும் கொண்டு வராங்க. இதுக்கு கீழே வந்து சம்பாதிக்காமல் இருக்கிறவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு. அப்போ அவங்க கணக்கீடு பண்ணும்போதே 21.9% வந்து இந்தியாவில் வறுமை சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. உணவோடு சேர்த்து கல்வி, சுகாதாரம் இதெல்லாத்தையும் வறுமை கோட்டுக்குள்ளே சேர்த்த குழு எது அப்படின்னா அது டெண்டுல்கர் குழு தான் சரிங்களா. அடுத்ததாக ரங்கராஜன் குழு 2014 அமைச்சாங்க. இது எதுக்குன்னா, டெண்டுல்கர் குழுவோட அந்த கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் செலவு இவ்வளோ வேணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த அளவு வந்து மிக கம்மியாக இருக்கிறதா விமர்சனம் வந்துச்சு. அதனால் மறு ஆய்வு செய்கிறதுக்காக அமைக்கப்பட்டதான் இந்த ரங்கராஜன் குழு. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அந்த அளவுகோலை மட்டும் மாற்றி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ 2014 இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கிராமத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 972 ரூபாயும், நகர்ப்புறத்துக்கு வந்து 1407 ரூபாயும் இருந்தால் தான் அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கீழே இருக்கிறவங்க வறுமை சதவீதம் அப்போ எப்போ இருந்துச்சு அப்படின்னா 29.5% இருந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, அவங்க 2014 கணக்கீடு பண்ணும்போது 1/4க்கும் மேலே. ஸோ அவ்வளோ ஏழ்மை இந்தியாவில் இருக்குது அப்படின்றத கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2000க்கு அப்புறம் அமைச்சது இந்த 2 குழு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நிதி ஆயோக் சம்மந்தமான குழுக்கள் தான். அடுத்த வருஷமே வந்து அரவிந்த் பனகரியா பணிக்குழு அப்படின்ற 2015 நிதி ஆயோக் அமைச்சாங்க. அதோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா அப்படின்றத நோக்கம். அதாவது தற்காலிகமாக ஒரு குழு மாதிரி அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுரேஷ் டெண்டுல்கரோட மாதிரியை வந்து நீங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணிட்டாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கும் 2013. ஜெகதீஷ் பகவதி அண்டு விசஸ் அமர்த்தியா சென்னோட பெரிய விவாதம் தான். இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக குரூப் 1 ஏதோ ஒன்றில் கேட்டிருந்தாங்க, இந்தியாவோட வறுமை ஒழிப்பு மாதிரியை வச்சு 2 புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் வந்து விவாதம் என்ன மாதிரி நடந்துச்சு, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜெகதீஷ் பகவதி அவரோட அணுகுமுறை என்ன அப்படின்னா, இதை வந்து குஜராத் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதின நூல் வந்து ஒய் க்ரோத் மேட்டர்ஸ் அப்படின்றது. அவரோட கோட்பாடு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தா மட்டும்தான் ஒரு நாட்டோட வறுமையை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்றது அவரோட கோட்பாடாக இருந்துச்சு. ஆனால் அமர்த்தியா சென்னோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, அவரோட எழுதின நூல் பார்த்திங்கன்னா an uncertain glory India and its contradictions அப்படின்றது. அரசு முதல்ல வந்து ஒரு நாட்டோட கல்வி, சுகாதாரம் போன்ற மனிதவள மேம்பாட்டில் வந்து முதலீடு செய்யணும், அதுதான் வந்து நிலையான வறுமை ஒழிப்புக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அதனாலவே வந்து அமர்த்தியா சென்னோட அணுகுமுறை வந்து கேரளா தமிழ்நாடு மாதிரினும், ஜெகதீஷ் பகவதியோட அணுகுமுறை வந்து குஜராத் மாதிரினும் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து முன்ன மாதிரி வந்து வறுமையை கணக்கிடுறதுக்கு பணத்தை வச்சு இது பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் ரெஃபர் பண்ணது தான் ஒரு 2-3 அமைப்புகள், அதாவது ஆக்ஸ்போர்டு, UNDP இந்த மாதிரி அமைப்புகளோட மாதிரியை பின்பற்றி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அந்த முறையை தான் வந்து பின்பற்றுறாங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுகாதாரம், கல்வி, வாழ்வாதார தரம் அப்படின்ற மாதிரி முக்கியமான பரிணாமங்களில் ஒரு 12 குறியீடுகளை வச்சு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது தான் கரண்ட்டில் இருக்கிறது. ஓகே அவ்வளோதாங்க, ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ ஓரலாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து 1867 to 68 தாதாபாய் நவ்ரோஜி இவர் தான் வந்து முதன்முறையாக கணிச்சவர். ஸோ ஜெயில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது 1938 தேசிய திட்டக்குழு, யார் தலைமையில்? சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நேரு தலைவராக இருந்தார். ஸோ அடுத்ததாக பம்பாய் திட்டம்னாலே நம்மளுக்கு 8 நபர்கள் ஞாபகத்தில் இருக்கணும், தொழிலதிபர்கள் சேர்ந்து தான் பண்ணது 1944. அடுத்ததாக திட்டக்குழு பணிக்குழு ஆரம்பித்தது வந்து 1962. முதல் சுதந்திர இந்திய குழுன்னு சொல்லலாம். கிராமம் நகரம் பிரித்து வந்து அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 1971 தண்டேகர் மற்றும் ராத் முதல் கலோரி கணக்கீடு. ஓவராலாக கிராமம் நகரத்துக்கு சேர்த்து 2250 கலோரி வந்து அளவுகளாக நிர்ணயிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ஒய்கே அலக் குழு 1979. இவங்க கிராமம் நகரத்துக்கு பிரித்து கலோரியை டிஃபைன் பண்ணிப்பாங்க. கிராமம்னா 2400 அதிக வேலைப்பாடு, நகரம் வந்து 2100 அப்படின்றது. 1993 லக்டவாலா குழு. ஸோ CPA இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதை வந்து மாநில வறுமை கோடையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. 2009 சுரேஷ் டெண்டுல்கர் குழு ரொம்ப முக்கியம். கலோரியை கைவிட்டுட்டு MPEC, அதாவது மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக ரங்கராஜன் 2014. ஸோ டெண்டுல்கரோட அளவு மட்டும் மாற்றி சொல்லியிருப்பார். ஸோ அளவு இதை 2014. அடுத்ததாக அரவிந்த் பனகரியா 2015, அடுத்த வருஷமே நிதி ஆயோக் அமைச்ச முதல் குழு. அவ்வளோதான். வறுமையை ஒழிக்கிறதுக்காக முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க, என்ன மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த பிடிஎஃபோட லிங்க் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.